அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏகே மீதுல்லா குமரவேல். நான் இப்போது ஒரு திருக்குறளுக்கு ஏற்ற ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த திருக்குறள், தன்னைத்தானே காட்டின் சினம் காக்க தண்ணியை கொல்லும் சினம். இப்போ நம்ம கோவமே படிக்கக்கூடாது. கோவப்பட்டா அதோட பொருள் கோவப்பட்டா என்னோட அழகன்னா கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதனால இதோட பொருள் அதுதான். கதைக்குள்ள போல வாங்க. அந்த கதையோட பேரு மாயாஜால எழுத்துக்கள். மாயாஜால எழுத்துக்கள்னா மேஜிக் பென்சில் சொல்லுவாங்க. மேஜிக் பென்சில் சொல்லுவாங்கல்ல, அதுதான் மாயாஜால எழுத்துக்கள். சரி, நம்ம கதைக்குள்ள போறோம். கதைக்குள்ள தலைப்பு தானே பார்த்தோம், அதனால கதைக்குள்ள போகலாம். கிறிஷ் ஒரு பையன். அவனுக்கு எழுதுறது வரையுது தவிர எல்லாம் பிடிக்கும். குட்டி பாய். அப்போ அவங்க வீட்டில் ஒரு புது கலர் பென்சில் இருந்துச்சு. நம்ம வீட்டில் ஒரு புதுசாக கலர் பென்சில் யாருக்கும் தெரியாமல் அப்பா அம்மா வாங்கி வைப்பாங்கள்ல, அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஹை கலர் பென்சில் அப்படியே அவன் சொன்னானா. அடுத்து என்ன சொன்னான், ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டா அதில் ஒரு சர்க்கிள்னா வட்ட வரைய ட்ரை பண்ணானா. அந்த வட்டம் அரை, ஆனால் கொஞ்சம் ரைட்டிங்கில் ட்ராயிங்கில் வரையறதில்ல எழுதுதில்ல, அது கொஞ்சம் பாதிலே விட்டு போயிடுவானா. அப்போ அவன் அரையாக வரைகிறான், பாதியாக வரைகிறான் வட்டத்தை. அடுத்து நல்லாவே வரல சொல்லிட்டு அந்த புது கலர் பென்சில் இதில் தூக்கி எரிஞ்சிடுறான். தூக்கி முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த ட்ராயிங் திடீர்னு பேசுது. இந்த ட்ராயிங் இந்த வட்டம் சொல்லுது, என்னை இப்படியே விட்டு போறையே, எனக்கு 2 கண்ணு வரை அப்படி சொல்லிச்சான் அந்த வட்டம். அடுத்து கிறிஷ் ஒரு 2 புள்ளி வச்சான். அடுத்து சுற்றி முற்றி பார்த்துச்சா அந்த வட்டம். ஏன்னா என்னை இப்படி பண்ணிட்ட சொல்லிட்டு அதை கேட்டுச்சா, அந்த ட்ராயிங் கேட்டுச்சா. அடுத்து கிறிஷ் என்ன சொன்னா, ஐயோ சாரி, எனக்கு நல்லாவே வராது அப்படி சொல்லிச்சான். அப்படி சொன்னாராம். அடுத்து அந்த ட்ராயிங் என்ன பண்ணுது, ட்ராயிங் சரி பரவாயில்ல விடு, இன்னொரு வாட்டி நீ என்னை அழைச்சிரு சொல்லிச்சான். அதே மாதிரி அழைச்சானா. அழைச்சிட்டு எப்படி ஒரு சர்க்கிள் போடுறேன்னா முயற்சி பண்ணு. மைபிள் சர்க்கிள் அழைக்கிறது அதுலேயே இறங்கிட்டானா. அடுத்து கடைசியில் அழகாக வந்துடுச்சான். அடுத்து 2 டாட் வச்சிட்டானா. அடுத்து அவன் பெட்டுக்கு அடியில் தூங்கும்போது பேக்கில் பத்துடுமா அந்த கலர் பென்சில் அந்த பேப்பரும் வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டானே பெட் மேலே. அடுத்து காலையிலேருந்து எழுதும்போது அந்த பேப்பரும் காணும், அந்த புது பென்சிலும் காணும். ஏன்னா அது ஒரு கனவு. தூங்கும்போது நம்ம கனவு காட்டோம்ல, அதே மாதிரி அது ஒரு கனவு. அது கனவுக்கு இங்கிலீஷில் ட்ரீம். அது இங்கிலீஷில் கனவுக்கு ட்ரீம். ட்ரீம்னா கனவு, கனவுனா ட்ரீம். ஓகேவா? எல்லாமே கனவா. அடுத்து இந்த வேலையை நான் முழுசாக முடிப்பேன் சொல்லிட்டு கிறிஷ் முன்னேறினானா. அடுத்து ஒரு வட்டம் வரைஞ்சி ஒரு கண்ணு முடி அது மாதிரி சொல்லிச்சான். அது மாதிரி வரைஞ்சிட்டானா. அடுத்து அனைவருக்கு நன்றி. எனக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படி அதோட பொருள் சொல்லிட்டா, அது எதுக்கும் அதோட பொருள், அதோட கருத்து அல்லது கருத்து என்ன தெரியுமா, எதையும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நம்மளுக்கு இஷ்டமாக பண்ணணும், நம்ம சந்தோஷமாக பண்ணணும். அது கோபமாக வரவே வராது. அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ணாதான் அது ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ நான் ஒர்க்குக்கு எழுதுறேன், அது ஹாப்பியாக எழுதணும். அப்படியே உருன்னு சோகமாக உட்காந்து எழுதக்கூடாது. ஓகேவா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்.